ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபயர் சிஸ்டின் அஃபிஷியல். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான கார சட்னி ரெசிபியோடு வந்திருக்கேன் லாங் வீடியோவுக்கு. இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கல்லுப்பு, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி, அப்புறம் 10 பல் சின்ன வெங்காயம், 5-6 வரமிளகா. எங்களோட வரமிளகா காரம் ஓரளவுக்கு இருக்கிறனால ஒரு 5-6 வரமிளகா எடுத்திருக்கேன். ஒரே ஒரு குச்சி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இந்த சட்னியை மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்கிறத விட அம்மிக்கல்லில் அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கல்லை நல்லா கழுவிட்டு அதில் வரமிளகாயும் புளியும் வச்சு நல்லா வந்துட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறமா நல்லா மையம் அரைச்சதுக்கப்புறமா பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு நல்லா வந்துட்டு சாஃப்டாகிற வரைக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா மெர்ஜ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னி வந்துட்டு நமக்கு கார சட்னி அப்படிங்கிறதுனால அடை தோசை, இட்லி, தோசை, அதுக்கப்புறமா கூடவே நமக்கு கோதுமை அடை, அப்புறம் கம்பு தோசை, ராகி தோசை, அதில் செய்கிற அந்த வெரைட்டி இட்லிக்கு எல்லாமே இந்த காரமான சட்னி சூப்பராக இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப புளி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி இருந்துட்டால் போதும், நமக்கு 4 இட்லி போகிற இடத்துல 5-6 இட்லி கூட போகும். இதோட தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா கடுகு, கருவேப்பிலை நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதை நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சிம்பிளான கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சட்னியை மிக்சிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் மிக்சியில் போடும்போது நமக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது, டேஸ்ட்டும் இவ்வளோ சூப்பராக வராது. நீங்களும் இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.